வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட தம்ப்நெயிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. டீச்சர்ஸுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு இப்போ வந்திருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் தாங்க. அதாவது 2 ஸ்கூல்ல இருந்து, அதாவது கேந்திரிய வித்யாலய சங்கத்தன் கேவிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி நவோதயா வித்யாலய சமிதி, இதுல 2 ஸ்கூல்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தானங்க பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 14,000 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதுல கேந்திர வித்யாலய சங்கத்தன்ல மட்டும் 9,000 ஜாப் வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ரெக்குவயர்மெண்ட் ரெண்டுத்துக்கான நோட்டிபிகேஷனுமே இதுல வந்திருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாடு டெட்டுக்கு வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ தமிழ்நாடு தாண்டி வந்து நம்ம நிறைய இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஜாப் வேகன்சி வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம இதுக்கான ஒரு முழு டீடைல்ஸ் அண்ட் வேகன்சி லிஸ்ட், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி என்னென்ன, ஃபீஸ் டீடைல் என்னென்ன, ஸோ இந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா. ஸோ இந்த கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ், இந்த கேவிஎஸ்ன்றது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே இருக்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்லலாம். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 1,200க்கும் மேற்பட்ட ஸ்கூல் வந்து இருக்கு. இங்க ஜாப் கிடைச்சா போஸ்டிங் வந்துட்டு எந்த ஸ்டேட்ல வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷனை பார்த்துக்கோங்க. இதுல எங்கெங்கெல்லாம் அதுக்கான ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்கு அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பேசிக்கா சொன்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தாங்க நம்ம பார்க்க போறோம். நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ சிபிஎஸ்இ, கேவி சங்கத்தன் அண்ட் நவோதயா கவர்மெண்ட், இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்ல போனீங்கன்னா இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒவ்வொரு ஜாபுக்கான வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றது தான் பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 14,000க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. போத் கேவிஎஸ் அண்ட் என்விஎஸ் ஜாயின் பண்ணி நான் சொல்றேன். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஓபிசில எவ்வளோ, அசிஸ்டன்ட் கமிஷனர், அதே மாதிரி பிரின்சிபலுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லா நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு டைம் தான் இதுவாகும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு இதுக்கான பிடிஎஃப் தந்துடுறேன், நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வந்து மெயினா இருக்கும் இல்லையா. ஸோ உங்களோட சப்ஜெக்ட்ஸ்க்கான வேகன்சி இருக்கா, அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிஜிடி டீச்சர்ஸ் வந்து கேவிஎஸ்ல கொடுத்துருக்காங்க, அதுவே கீழே என்விஎஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ கேவிஎஸ்ல எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் பிஜிடி டீச்சர்ஸ் தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி, அதே மாதிரி ஓபிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வேகன்சிஸ்லாம் இருக்கு. இப்போ நீங்க இங்கிலீஷ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கான வேகன்சிஸ் எத்தனை இருக்கு அப்படின்றத பார்க்கோங்க. இல்லை நான் வந்து ஜியாகிரபி மேஜர்னா எனக்கு, காமர்ஸ் மேஜர்னா எனக்கு, நான் கேவிஎஸ்ல அப்ளை பண்றேன், இல்லைன்னா நான் என்விஎஸ்ல அப்ளை பண்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாப் இது கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி பிஜிடி மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஜிடி ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஹிந்தி, இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், இந்த மாதிரி ட்ரெயின்டு டீச்சர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. லைப்ரரியன் கேட்டிருக்காங்க. லைப்ரரியனா இருக்கீங்கன்னா, அதாவது அந்த இதுவும் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இன் என்விஎஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் இன் என்விஎஸ் தேர்ட் லாங்குவேஜ், அதாவது ஹிந்தி, சான்ஸ்கிரிட், அந்த மாதிரி. பிரைமரி டீச்சர்ஸ் இன் கேவிஎஸ் கேட்டிருக்காங்க. நான் டீச்சிங் போஸ்ட்ல என்னென்ன வருது பாருங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஃபினான்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் 2. ஸோ இந்த மாதிரி டைப்பிங்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்களாம் நிறைய பேர் டைப்பிங் லோவர் ஹையர்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்க இந்த நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கான கேட்டகிரி, இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கிறேன். ஏன்னா நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கான இது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு அப்ளை பண்றேன், இப்ப லேப் அட்டெண்டன்ட்க்கு அப்ளை பண்றேன்னா அதுக்கான இது எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க அதுல வந்து பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ல சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி சர்டிஃபிகேஷன் ரெக்குவயர்மெண்ட், நீங்க ஒரு வேலை அதில் கிளியர் பண்றீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட், அதாவது ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒரு மாதிரி சொல்றாங்க. பேசிக்கா வந்து Tier 1 எக்ஸாம் இருக்கும், Tier 2 எக்ஸாம் இருக்கும், அண்ட் இன்டர்வியூ இருக்கும்.
சிலதுல டயர் 1 டயர் 2 அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இப்போ நீங்க ஸ்டெனோலாம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வச்சு பார்ப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து இந்த மெடிக்கல் அத்தாரிட்டி மூலமா அப்ராப்ரேட் சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சில சர்டிபிகேட்ஸ்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது லாஸ்டா அவங்க எதிர்பார்க்குற ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்துட்டு என்ன மாதிரியான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களோட அப்பர் ஏஜ் லிமிட் வந்து நாட் எக்ஸீடிங் 45 இயர்ஸ். இது வந்துட்டு கேட்டகரி வச்சு சில எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு சொல்றாங்க. மாஸ்டர் டிகிரி ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி அட்லீஸ்ட் 50% இருக்கணும் அண்ட் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் இன் சென்ட்ரல் ஸ்டேட் ஆர் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட். ஸோ நீங்க வந்துட்டு ஒரு 3 வருஷமாவது சென்ட்ரல் இல்லைனா ஸ்டேட் இல்லைனா பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல அசிஸ்டன்ட் கமிஷனரா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ தேர் இஸ் டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் என்விஎஸ்ல அப்ளை பண்றதுக்கு என்ன இது இருக்கணும்னா ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இருக்கணும் அண்ட் அதர் ரீஜனல் லாங்குவேஜ். நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் இப்போ தமிழ் கூட இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன்ல ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாபுக்குமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிரின்சிபலுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா இதை படிச்சுக்கோங்க. என்ன சொல்றாங்க? மினிமம் 35 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 50 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்க என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கேவிஎஸ்ல அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு சர்டைன் இது கொடுத்துருக்காங்க, கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்விஎஸ்ல அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு சர்டைன் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜிடி டீச்சர்ஸா நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா 40 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து உங்களுடைய கோர்ஸ்ல போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ்ல அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் வந்து கம்ப்ளீட் இது எடுத்திருக்கணும் அண்ட் பிஎட் காம்பனன்ட், அதாவது பிஎட்ல 50% மார்க்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி ஃப்ரம் ஏ ரெகனைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டி வித் அட்லீஸ்ட் 50% மார்க் அண்ட் பிஎட் இருக்கணும். Okay, or 3 years integrated B.Ed இல்ல M.Ed from NCTE recognized or 4 years integrated degree with at least 50%. So அதே மாதிரி proficiency to teach in Hindi and English medium ரெண்டுத்தையும் டீச் பண்றதுக்கான ஒரு proficiency இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இங்க பாருங்க, பிஜிடி இங்கிலீஷ் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா வெறும் இங்கிலீஷ் மட்டும் நீங்க மாஸ்டர் முடிச்சிருந்தா போதும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கோ அதை வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் as TGT in recognized institution in concerned subject, experience of working in school for KVS and in residential school for NVS, knowledge of computer applications. ஒவ்வொரு ஜாபுக்குமே அவங்க தனித்தனியா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க, டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியா அவங்க கொடுத்துருக்காங்க. நான் டீச்சிங் ஜாப்ஸ்க்கும் சரி, டீச்சிங் ஜாப்ஸ்க்கும் சரி, அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாம். ஏன்னா ஒவ்வொருத்தையும் நம்ம படிச்சுட்டு இருந்தால் கிட்டத்தட்ட 52 பேஜஸ் இருக்கும் இது. ஸோ ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கு, பிரைமரி டீச்சர்ஸ்க்கு, அந்த மாதிரி எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்கங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கான இதுவும் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இதில் பெரிய விஷயம் என்னன்னா இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஃபீஸ் ரொம்பவுமே அதிகமாக தான் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு ஜாபுக்கும் அவங்க சில பர்டிகுலர் ஏஜ் சொல்லியிருக்காங்களா, சிலதுல 45 சொல்லியிருக்காங்க, சிலதுல 35 சொல்லியிருக்காங்க, சிலதுல 40 சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓபிசியா, எம்பிசியா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல நான் மெயினா எக்ஸாம் ஃபீ சொல்லிடுறேன். அதே மாதிரி ஸ்டார்டிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இங்க பாருங்க, டயர் 1 எக்ஸாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டயர் 1 டயர் 2 அந்த மாதிரி நடக்கும். அது எந்தெந்த ஜாபுக்கு எந்த மாதிரின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ டயர் 1 எக்ஸாம்ல எப்படின்னா 100 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டல் மார்க் 300 சொல்றாங்க. அதாவது ஜென்ரல் ரீசனிங், நியூமரிக் எபிலிட்டி, பேசிக் கம்ப்யூட்டர் லிட்ரஸி, ஜென்ரல் நாலேஜ் அண்ட் லாங்குவேஜ் கம்பிடன்சி டெஸ்ட் வந்து இங்கிலீஷ். அதுதான் லாங்குவேஜ் கம்பிடன்சி டெஸ்ட். ஒன் அனதர் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ், எந்த இந்தியன் லாங்குவேஜஸ்ல வேணாலும் நீங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா தமிழ்ல கூட நீங்க எழுதலாம் இல்லையா? அதே மாதிரி இது வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான ஒரு டயர் 1 எக்ஸாம்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இங்க இது கொடுத்துருக்காங்க, பட் டயர் 1 each question carries 3 marks. There will be negative marking for wrong answers in tier 1. 1/3 marks அதாவது will be deducted for each wrong answer. ஒவ்வொரு wrong answerக்கும்
மூன்றுல ஒரு பகுதி மார்க் வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது Tier 2 எக்ஸாமுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல 60 கொஸ்டின்ஸ், டிஸ்கிரிப்டிவ்ல 10 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. டோட்டல் 70 கொஸ்டின்ஸ். அதுல ஒரு மார்க் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு, டிஸ்கிரிப்டிவ்க்கு 10 கொஸ்டின்ஸ்க்கு 40 மார்க் அப்படின்னு சொல்றாங்க. டோட்டலா 100 மார்க்ஸ். இதுலயுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இது ராங் ரெஸ்பான்ஸுக்கு 1/4 மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லைக் இப்ப நீங்க RRB அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதுல ஷார்ட் ஹேண்ட்னா எவ்வளவு அடிக்கணும், அந்த மாதிரியான பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ரஃப் ஒர்க் இதெல்லாம் தேவையில்லை. அன்ஃபேர் மீன்ஸ், அதாவது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. பனிஷ்மெண்ட் ஃபார் அன்ஃபேர் மீன்ஸ், ஹவு டு அப்ளை, இதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு 3 அபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இதுல the application form submitted on any other website link will not be accepted. The application submitted by other means mode will not be accepted. ஸோ இந்த 3 அபிஷியல் வெப்சைட்ல நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்தியன்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் இதுலயே வந்து சில பேருக்கு டவுட் இருக்கும், நான் 2 ஜாபுக்குலாம் அப்ளை பண்ணலாமா, அதாவது KVSலயும் அப்ளை பண்ணலாமா, NVSலயும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து நீங்க அப்ளை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா ஃபீஸ் வந்துட்டு 2 இதுக்கு அப்ளை பண்றீங்கன்னா 2 எக்ஸாமுக்கான ஃபீஸ் கட்டணும். இல்ல நான் 3 ஜாபுக்கு அப்ளை பண்றேன்னா 3 ஜாபுக்கான ஃபீஸும் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, நான் சொன்னாலே ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு பாருங்க, எக்ஸாம் ஃபீஸே 2300 சொல்றாங்க. அண்ட் பிளஸ் ப்ராசஸிங் ஃபீ 500 rupees. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நார்மலா ஸ்டார்டிங்கே வருங்க, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கே ஸ்டார்டிங்கே 2200 எக்ஸாமினேஷன் ஃபீ பிளஸ் ப்ராசஸிங் ஃபீ. ஸோ நீங்க இது ஜாப் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். இதுல இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன், அதாவது 14th November 2025 10 AM இருந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் 4th December 2025 இந்த ஜாபுக்கான இதுவும் நீங்க அப்ளை பண்ணிக்கணும். எப்பன்னு சொல்றாங்கன்னா 11:50 PM இதுதான் கடைசி டைம் சொல்றாங்க. ஃபீஸ் டெபாசிட் ஓப்பன்ஸ், அதுவுமே அதாவது நீங்க அப்ளிகேஷன் போடும்போதே நீங்க வந்து ஃபீஸை பே பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ டீச்சர்ஸ், இந்த வீடியோல நம்ம KVS அண்ட் NVSல கொடுத்துருக்கோம் இந்த டீச்சிங் ஜாபுக்கான இம்பார்ட்டன்டான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஏன்னா நம்ம டீச்சிங் இது இப்போ படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். ஆனால் எக்ஸாமினேஷன் ஃபீ தான் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தடவை தான் வரும், அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.